உணர்வின் ஆவி நமக்குள் இருக்கிறாரு, கற்றுக் கொடுக்க நமக்குள் வாசப்படுகிறாரு. அவர் சொல்றதை கேட்கறது யாரோ ஒருத்தர் சொன்னா சொல்லி வந்திருக்கிறேன். தகப்பன் தன் மகனிடத்துல சொல்லுவாங்க, நான் படிச்சு சொன்னேன், அம்மா இது சரியா சொன்னேன், எவ்வளோ பத்தி யாரோ ஒருத்தர் நண்பன் சொன்னா சொல்லிட்டு இதை செய்து வந்து நீ பெரிய சிக்கல்ல மாட்டிட்டே, எப்படி நீ வந்து இது விடுதலை பெற போற? இல்லம்மா, நான் அதை உணரவே முடியல, அதன் பெரிதாக தோன்றியதுன்னு சொல்லி அந்த காரியம் முற்றின பின்பு வேதனைப்படுகிறதுனால எந்த லாபம் வரப்போவதில்லை. அதற்கு முன்பாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல உணர்வை நாவி, எனக்கு உணர்வை தார மாட்டவரே, அப்பொழுது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இதயத்தோடு அதை கேட்கிறேன். நீ அநேகர் பொழுது ஒன்றும் இல்லை, வேதத்தை நிறைய விஷயம் வாழ வேண்டிய வழிகளை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலகம் நம்மளை திசை திருப்புவதற்கு பலவிதமான நூதனமான சில முறைகளில் நம்மளை திசை திருப்பி கொண்டிருக்கிறார். ஆனா அதை விட இந்த உலகத்தை தான் அதிகமாக நம்புறவங்க கூடிட்டாங்க. உன் தகப்பனை விட, தாயை விட, உன் ஆசிரியரை விட, உன் போதகரை விட அதிகமாக இந்த உலகத்தை சார்ந்து நம்பி சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஒரு காலத்துல ஒண்ணுமே கிடையாது, கம்ப்யூட்டர் பார்த்துருக்கீங்களா? இப்பதான் பார்த்துருக்கேன். போன பார்த்தீங்களா? இப்பதான் பார்த்துருக்கேன். நாங்க பிறக்கும் போதே போனோடு தான் பிறந்தோம். இப்ப எல்லாம் தெரியும். பிள்ளைகள் நம் பெற்றோர்கள் வந்து ஒன்றும் தெரியாத மடையனாக்கி, அம்மா அவனுக்கு உண்மையே தெரியாதம்மா சொல்லிக்கலாம், பிள்ளைகளை சொல்லிக்கலாம், அப்பா ஒன்றும் தெரியாது, எனக்குலாம் என்ன தெரியும். காரணம் என்ன? இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் அதிகமா அவங்களை என்ன செய்வது, அது ரீச் பண்ணிட்டே இருக்கு, அதை கேட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனால உண்மையான உணர்வடைகிற காரியங்கள்ல உணர்வடைய முடியல. உண்மையான காரியம் வரும் பொழுது அவங்களுக்கு அது பைத்தியம் போல தோன்றுறது, வித்தியாசம் தோன்றுறது. அப்படி இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் நீங்க எங்கேயோ பழைய காலத்துல காந்தி காலத்துல இருக்கிறீங்க. இப்ப நவீன காலத்துல நாங்க இருக்கிறோம். நவீன காலத்தில் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. இப்ப நவீன காலத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களை, விசுவாச பிள்ளைகள் கூட ஒரு நடிகனை வந்து புரிந்து கொள்ள முடியல. ஒரு நடிகன் வந்து எப்படி இருக்கிறான், அவனை வந்து ஒரு நம்ம போஸ்ட் பண்றமே, அவனை எப்படி குதிக்கிறமே என்கிற உணர்வே இல்லை. இது ரொம்ப கேவலமான ஒரு உலகத்தில் இருக்கிறோம். இந்த நவீன காலத்துல கூட புரிஞ்சுக்கலாம். இது காரணம் என்னன்னா, உங்களை உணர்வடைய செய்யாதபடி ஒரு சக்தி போராடும். இதை யாரெல்லாம் உணர்றீங்களோ அன்றைக்கு விடுதலை பெற முடியும். ஒரு ஊழியக்காரன் என்ன சொல்றான், இந்த காலையில அப்படின்னா அவர்கள் உணர்வடைய செய்ய முடியும். அதை ஆராய்ந்து பார்க்க, சிந்தித்து பார்ப்பதற்கான ஒரு மனநிலை, சூழ்நிலை ஒரு இல்லை, உணர்வடைய முடியல. நீங்களாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், உணர்வடைய